ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் இந்த 4வது அத்தியாயத்தில் கடைசி 2 ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய பெருமை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஞானத்தை 2 விஷயத்தோடு ஒப்பிடுறாரு. ஒரு ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஒரு கடல் போல் சொல்லி அந்த கடலை ஞானம் என்னும் ஓடத்தால் எப்படி நம்ம கடக்க முடியும் அப்படின்றதையும், இன்னொரு ஸ்லோகத்திலேயே நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஒரு விறகு கட்டைகள் போலவும் நம்மளுடைய ஞானம், அதாவது ஆத்ம விஷய பற்றின அந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு எப்படி எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிடும் அப்படின்றதெல்லாம் சொன்னார். இப்போது அடுத்து தொடர்ந்து ஞானத்தினுடைய பெருமையை பற்றி தான் சொல்கிறாரு. அதாவது ஞானத்தை நெருப்போடு ஒப்பிட்டார் இல்லையா? நெருப்புன்றது என்னது? வெறுமை எரிக்க மட்டும்தான் எரிக்குமா எல்லாத்தையும் பார்த்தா அப்படி கிடையாதே. அதுக்கு ஒரு புனிதத்தன்மை உண்டு. அதனால தான் அக்னியில் போட்டால் எல்லாத்துக்கும் ஒரு சுத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய அந்த சக்தி அக்னிக்கு உண்டு. அதே போல தான் இந்த ஞானம் என்னும் அக்னிக்கும் அது இருக்குது அப்படின்ட்டு பகவான் 38வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. இங்கே ஞானேன சதிருஷம், அதாவது ஆத்ம ஞானத்துக்கு சமமானதாக ஒன்று. நஹி பவித்ரம் வித்யத்தே, வேறு ஒன்று பவித்திரமாக புனிதமானதாக இருக்கவே முடியாது ஆத்ம ஞானத்துக்கு சமமா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ எப்படி நெருப்புக்கு எரிக்கிற தன்மை மட்டும் இல்லாமல் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை, புனிதப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ, அதே போல் ஆத்ம ஞானம் அப்படின்ற அந்த அறிவுக்கும் வெறும பாவங்களை எரிக்கிறது மட்டும் இல்லை, சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், பாவங்கள் எல்லாம் எரிக்கும் அப்படின்னா என்ன? பாவங்கள்னால வரக்கூடிய துன்பத்தை வராமல் தடுத்துடும். அதே போல் புண்ணியங்கள்னால வரக்கூடிய இன்பத்தை வராமல் தடுத்துடும். அப்போ எப்போ பாவங்களோட பலனான அந்த துன்பத்தை வராமல் தடுக்குதோ, அப்போது எந்த அளவுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய மனசையோ எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது இல்லையா? பாவங்கள் இல்லாமல் சுத்தப்படுத்துது. அதனால்தான் அதுக்கு அந்த புனிதத்தன்மை இருக்குது அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேன் ஆத்மனி விந்ததி. தத்ஸ்வயம் அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை ஸ்வயம் யோக சம்சித்தஹ, கர்மயோகி ஒருத்தர், அதாவது கர்மயோகத்தை முயற்சி செஞ்சு தானாக அதை செய்கிறாங்க இல்லையா? அது செஞ்சவங்களுக்கு காலேன் ஆத்மனி விந்ததி, அதாவது ரொம்ப ஜென்மங்கள்லாம் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கவலைப்படாத, நாளடைவில் சில காலத்திலேயே அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிரும்ன்றத பகவான் சொல்கிறாரு. உடனே கிடச்சிரும் அப்படின்றதையும் பகவான் தப்பாக சொல்லலை. ஏன்னா நமக்காக சந்தோஷப்படுத்தணுன்னா அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பகவான், ஆனால் அப்படியும் சொல்லலை. அதே போல் பல ஜென்மங்கள் ஆகும் அப்படின்னும் கவலைப்படாத, நாளடைவில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதாவது பாவங்களுடைய பலனான வர அந்த துன்பங்கள் எல்லாம் தடுக்கப்படும். கண்டிப்பாக நீ உன்னுடைய கர்மயோகத்தை செஞ்சுட்டு வந்தா, உன்னுடைய முயற்சியில் அந்த கர்மயோகத்தை செஞ்சுட்டு இருந்தா காலேன ஆத்மனி விந்ததி, நாளடைவில் தன்னடையாகவே இந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிடலாம். எந்த ஒரு நிலை அப்படின்னா, அந்த ஆத்ம விஷயத்தினுடைய புரிதல் வருது இல்லையா? அப்போ அந்த ஆத்ம ஞானமானது எல்லா பாவங்கள் புண்ணியங்களெல்லாம் அழிச்சிருன்ற அந்த ஒரு நிலைக்கு வரலான்றத பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய்